கிட்ஸுக்கெல்லாம் நல்லா பிடிச்சமான மஷ்ரூம் பப்ஸ் எல்லாமே ஈஸியான ரெசிபிஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. செம்ம கிறிஸ்பியாக இருக்குங்க. வாங்க பார்த்தலாம். பேனில் எண்ணெய் நல்லா சூடானு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ண மஷ்ரூம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு மஷ்ரூம் வந்து தண்ணி விடும். நம்ம வணக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இது நல்லா வத்தினக்கப்புறம் நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பொடி பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் காரத்தன்மையாக ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் மிளகாத்தூள், பெப்பர் தூள் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டு மல்லித்தூளை தூவிட்டு ஒரு கிண்ணத்தில் மாட்டி வச்சுக்கோங்க. இன்னொரு கிண்ணத்தில் வந்துட்டு மைதாமா உப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நெய்ஸாக வந்து சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு தோசைக்கல்லை போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது வந்துட்டு சைட் கார்னெல்லாம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட ஷீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பப் ஷீட்டுன்னு வந்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரோல் பண்ணிவிட்டு காலன் நடுவில் ஃபில் பண்ணிவிட்டு மேலுக்கு எட்ஜஸில் வந்துட்டு மைதாமா பேஸ்ட் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு வெளியில் வராமல் இருக்கும். உங்களுக்கு இந்த இது பப்ஸ் வந்துட்டு செய்ய வரல அப்படின்னா இன்னொரு மெத்தட்லேயும் ட்ரை பண்ணலாங்க. இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் வந்துட்டு நீளவாக்கு சைடில் வந்துட்டு இந்தமாதிரி மைதாமா பேஸ்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி நடுவில் காளான் ஃபில்லிங் வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபில்லிங் வெளியில் வராமல் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானே நம்மளோட பப்ஸ் ஓவனாக போட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே அதை எடுத்திங்கன்னா மஷ்ரூம் பப்ஸ் ரெடி. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வச்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.